ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொருளியல் டாபிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th புக்ல இருக்கக்கூடிய யூனிட் 2 நாட்டு வருமானம் தான் பார்க்க போறோம். இந்த நாட்டு வருமானத்தை தேசிய வருவாய் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வேணா கொடுக்கலாம், 3 விதமாவும் இதை சொல்லலாம். நாட்டு வருமானம்னு சொல்லலாம், தேசிய வருவாய் அப்படின்னு சொல்லலாம், தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கேட்டாலுமே ஒன்னே தான். ஓகேவா? சோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வேற வேற பெயர்கள்ல கேட்டாங்க அப்படின்னா தெரியாம இருக்கக்கூடாது. அதனாலதான் சொல்லிடுறேன். சோ லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபி பத்தி பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி பத்தி பார்த்திருப்போம். அந்த இடத்துல நம்ம ஜிஎன்பி அப்படிங்கறத பத்தியும் பார்த்திருப்போம். அதுதான் பாத்தீங்கன்னா நாட்டு வருமானம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? சோ மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்போம். சோ அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபி அப்படிங்கறத லாஸ்ட் கிளாஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தெளிவா பார்த்திருப்போம் இல்லையா? அது போக நம்ம என்னென்ன பார்த்தோம், ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிஐ, பிஐ, டிஐ, எஃப்டிஐ, எஃப்ஐஐ, ஹெச்டிஐ, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் இல்லையா? சேம் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே வரும். ஓகேங்களா? சோ அதை எல்லாமே சும்மா ஓரலா மட்டும் பார்த்தல, ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம அது எல்லாமே தெளிவா பார்த்தாச்சு. அதனால சும்மா ஓரலா மட்டும் இதை பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த கிளாஸ்ல நம்ம பாத்திரலாம். சோ நாட்டு வருமானத்தை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்டா இந்த வீடியோல தெளிவா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ அப்பதான் தெளிவான புரிதல், நாட்டு வருமானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற, அது எப்படியெல்லாம் கணக்கிடுறாங்க, அதோட நிறைகள் என்ன, குறைகள் என்ன, எப்படியெல்லாம் கணக்கீட்டு முறையை எடுத்துக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஸோ எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் இந்த மாதிரி மேல கொடுத்திருப்பாங்க ஒரு இது கொடுத்து அதை வந்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கூற்று யார் சொன்னா என்ன கூற்று அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெரிய பிரச்சனைகளான வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பே நாட்டு வருமானம் எனும் கருத்துரு அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா சாமுவேல்சன் சொன்னார். ஓகேவா? சோ ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மை, பணவீக்கம், வளர்ச்சி, இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக ஒண்ணு தயாரிச்சாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வருமானம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் வரக்கூடியதுதான் இல்லையா? சோ இப்ப வந்து ஒவ்வொரு வீட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு வீடு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கவங்க சம்பாதிச்சுட்டு வராங்க அப்படின்னா அந்த சம்பாதனைகள்ல என்ன பண்ணுவாங்க, வரி செலுத்தணும் அப்படின்னா வரி செலுத்துவாங்க. அது போக பாத்தீங்கன்னா செலவுகள் பண்ணுவாங்க. செலவுகள் போக மீதி இருந்ததுன்னா சேமிச்சு வைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு அங்காடி எடுத்துட்டீங்கன்னா அந்த அங்காடிக்கும் இருக்கும். சோ ஒவ்வொரு இடத்துக்கும், இப்போ ஒரு ஊரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊருக்கும் இருக்கும், ஒரு நாடா எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட்டுக்கு இருக்கும். அப்போ சின்ன இடத்துல இருந்து பெரிய இடம் வரைக்கும் என்ன இருக்கும், அந்த வருமானம், அந்த செலவு, அந்த பொருளாதாரம், இந்த எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் இல்லையா? சோ இந்த ஒட்டுமொத்த நாட்டோட கணக்கிடுறது தான் பாத்தீங்கன்னா நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த நாட்டு வருமானத்தை எப்படி எல்லாம் கணக்கிடுவாங்க, எந்தெந்த முறையில கணக்கிடுவாங்க, எதெல்லாம் எடுத்துக்குவாங்க, எதெல்லாம் விட்டுருவாங்க. ஓகேவா? சோ வருமானம் அப்படிங்கிறது எது, கண்டிப்பா வருமானம் அப்படின்னாலே என்ன வந்துடும், பணம் அப்படிங்கிறது வந்துடும். அந்த பணம் எந்த வகையில வந்ததுன்னா அதை எடுத்துக்குவாங்க, எந்த வகையில வந்ததுன்னா அதை விட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த யூனிட் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ பாருங்க, அறிமுகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடும் ஒரு முழுமையான அளவுகோலை நாட்டு வருமானம் தருகிறது. அப்ப ஒரு நாட்டோட பொருளாதாரம் தெரியணும், அந்த நாட்டோட பொருளாதாரம் வளருதா, வீழ்ச்சி அடையுதா, எப்படி இருக்கு, அது ஒரே மாதிரி நிலையா இருக்கா, இது எல்லாமே தெரியணும் அப்படின்னா அந்த நாட்டோட வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும். அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, அதை எல்லாமே தீர்மானிப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப கம்மியா இருக்கு, இல்ல வந்து இன்னும் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னாலும் என்ன பண்ணுவோம், அந்த நாட்டோட வருமானத்தை பேஸ் பண்ணி தான் அந்த திட்டமிடல் எல்லாமே நடக்கும் இல்லையா? சோ அப்ப கண்டிப்பா என்ன முக்கியமானது, நாட்டு வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நாட்டின் வாங்கும் சக்தியை குறிப்பிடும் காரணியாக இருக்கிறது. இது வந்து ஒரு நாட்டோட வாங்கும் சக்தியை குறிக்கிற காரணியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மை நாட்டு வருமானம் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறும் விகிதத்தை பொறுத்தே பொருளாதாரத்தின் வளர்ச்சி அளவிடப்படுகிறது. பொருளாதார திட்டமிடலுக்கான ஒரு கருவியாக இது திகழ்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, பொருளாதாரத்தை வந்து உயர்த்தணும், இப்படி எல்லாம் கொண்டு போகணும். இப்ப 5 ஆண்டு திட்டங்கள், திட்டக்குழு, இது எல்லாமே இருக்கட்டும். ஒரு திட்டம் தீட்டுது அப்படின்னா அந்த நாட்டோட வருமானத்தை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும், அந்த திட்டங்கள் எல்லாமே தீட்டும். ஓகேவா? சோ அப்ப அந்த திட்டமிடலுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு, ஒரு கருவியா இருக்கு. மேலும் இது ஒரு மிக முக்கிய பேரின பொருளாதாரம் மாதிரியாகவும் இருக்கிறது. சோ பேரின பொருளாதாரம்னா என்ன, இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் இல்லையா?
சோ அடுத்து பாத்தீங்கன்னா, எனவே நாட்டு வருமானம் என்பதன் பொருள் பல்வேறு கருத்துருக்கள், அளவிடும் முறைகள், பயன்கள் ஆகியவற்றை தெளிவாக புரிந்து கொள்ளுதல் அவசியமாகும். அப்ப கண்டிப்பா அந்த நாட்டு வருமானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த அதுல அளவிடுற கருத்து ஃபர்ஸ்ட் அதோட கருத்து என்ன, அதோட அளவிடக்கூடிய முறைகள் என்ன, அதனால விளையக்கூடிய பயன்கள் என்ன, இது எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சோ இது அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கருத்துருவை யாரு முதல்ல அறிமுகப்படுத்தினா அப்படின்னா, நோபல் பரிசு பெற்றுள்ள சைமன் குஸ்னெட்ஸ் அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தினார். எந்த கருத்துரு? நாட்டு வருமானம் அப்படிங்கிற அந்த கருத்துருவை நோபல் பரிசு பெற்ற சைமன் குஸ்னெட்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதை முதல்ல அறிமுகப்படுத்தினார். இப்ப நாட்டு வருமானத்தோட பொருள் இந்த டயக்ராம வச்சே நீங்க சொல்லலாம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ஓகேங்களா? சோ நாட்டு வருமானம்னா என்ன? ஜிடிபி கூட நம்ம எதை சேர்த்துக்குவோம்? அந்த வெளிநாட்டு நிகர வருமானத்தையும் நம்ம சேர்த்திக்குவோம் இல்லையா? சோ ஜிடிபி கூட அதையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது NFIA அப்படின்னு சொல்லுவோம். சோ அதாவது நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அதையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ஜிஎன்பி. அதாவது ஒரு வருடத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளோட மொத்த மதிப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா நாட்டு வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ படத்துல இருந்தே நம்ம சொல்லலாம் பாருங்க, ஒரு வருடத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தியான பண்டங்கள் பணிகளின் மதிப்பு, அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? நாட்டோட வருமானம் அப்படின்னு சொல்றோம். இதை லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம ஜிடிபி பார்க்கும் போதே நம்ம பார்த்திருப்போம். ஜிஎன்பி அப்படின்னா ஜிடிபி கூட NIFA அதாவது வெளிநாட்டு வருமானம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நாட்டு வருமானம் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாட்டு வருமானம் அப்படிங்கிறது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் பணிகளின் பண மதிப்பாகும். ஓகேவா? சோ மொத்த பண்டங்கள் பணிகளோட பண மதிப்பு. இந்த இடத்துல மொத்த பண்டங்கள் அப்படின்னு வரும்போது அது இறுதி நிலை பண்டங்களை தான் இந்த இடத்துல ஏத்துக்குவாங்க. எப்படி ஜிடிபில இறுதி நிலை பண்டங்கள் பணிகளோட தான் ஏத்துக்குவாங்களோ, சந்தை மதிப்பை தான் ஏத்துக்குவாங்களோ, சேம் அதே மாதிரிதான் இடைநிலை பண்டங்கள் இதுல எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நாட்டு வருமானம் கணக்கிடப்படும் போது இடைநிலை பண்டங்கள் எடுத்துக்க மாட்டாங்க, இறுதிநிலை பண்டங்கள் தான் எடுத்துக்குவாங்க. ஏன் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, இப்ப டீ மேக் பண்ணும்போது சர்க்கரை போடுறாங்க அப்படின்னா அந்த சர்க்கரையை தனியா ஃபர்ஸ்ட் அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீல போடும்போது தனியா கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா அது 2 முறை கணக்கிடுற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? சோ இருமுறை கணக்கீட்டு முறையா வந்துரும். அதனால அதை 2 டைம் எடுத்துக்க மாட்டாங்க. சோ ஃபைனலா இறுதி நிலை பண்டங்கள் இருக்கு இல்லையா, அதுலதான் கணக்கீடு எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா மதிப்பு கூட்டு முறையில எடுத்துக்குவாங்க. மதிப்பு கூட்டு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த இடைநிலை பண்டங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்தணும், அதோட மொத்த மதிப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த இறுதிநிலை பண்டங்களா வந்துச்சு அப்படின்னா அதுதான் மதிப்பு கூட்டு முறை அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் ஏத்துக்குவாங்க. சோ எதுக்கு? நாட்டு வருமானத்துக்கு. ஓகேவா? சோ இது ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டு வருமானத்தை ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. 3 பேருக்கு கொடுத்திருப்பாங்க. அதை ஃபுல்லாவே யாரு என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்கின்றன. இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம், நாட்டு வருமானம் அல்லது நாட்டு ஈவுத்தொகை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ நிகர ஆண்டு வருமானம்னாலும் நாட்டு வருமானம்னாலும் நாட்டு ஈவுத்தொகை அப்படின்னாலும் தேசிய வருவாய் அப்படின்னாலும் தேசிய வருமானம் அப்படின்னாலும் எல்லாமே ஒன்னேதான். ஓகேவா? சோ அப்ப எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்கின்றன. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த நாட்டோட நிகர ஆண்டு வருமானம், நாட்டு வருமானம் அல்லது நாட்டு ஈவுத்தொகை அல்லது தேசிய வருவாய் அல்லது தேசிய வருமானம் அப்படின்னு யார் சொல்றா? ஆல்பர்ட் மார்ஷல் சொல்றாரு. ஓகேவா? அடுத்து, ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இருக்கு இல்லையா, அதுல வரையறுக்கப்பட்ட நிலையில் நாட்டு வருமானம் அளவிடப்படுவதன் மூலம் அந்நாட்டின் நலத்தை அறிய முடியும். அதிக வளர்ச்சிக்கான இலக்குகள் எதற்காக, எப்படி என்பதை குறிப்பிட வேண்டும். இதை சொன்னது சைமன் குஸ்னெட்ஸ் தான் சொன்னாரு. ஓகேங்களா? ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வரையறுக்கப்பட்ட நிலையில் நாட்டு வருமானம் அளவிடப்படுவதன் மூலம் அந்நாட்டின் நலத்தை அறிய முடியும். அப்ப அந்த நாட்டோட நலத்தை அறியணும்னா இதை வச்சுதான் நம்ம அந்த நலத்தை அறிய முடியும். அப்ப என்ன ஆகும்? அந்த அதிக வளர்ச்சி அடையறதுக்கான இலக்குகளும் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நாட்டு வருமானத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு யாரு சொல்றா? சைமன் குஸ்னெட்ஸ் சொல்றாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பில் இருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர உற்பத்தியாக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேர்கிறது அப்படின்னு சைமன் குஸ்னஸ் தான் சொல்றாரு. ஓகேவா? ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பில் இருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர உற்பத்தியாக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன. அப்ப என்னது, கடைசியா வாங்குறவங்க கைக்கு போகுது. ஓகேவா? சோ அந்த வாங்குறவங்க கைக்கு போச்சுனாலே அதை நம்ம என்ன சொல்லுவோம், இறுதிநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஃபுல்லா அதோட வேல்யூ கணக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், நாட்டு வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து நாட்டு வருமானத்தின் அடிப்படை கருத்துருக்கள். இந்த கருத்துருக்களை தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேவா? நான் லாஸ்ட் கிளாஸ்ல ஜிடிபிலயே நம்ம படிச்சிருப்போம். என்னென்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, ஜிடிபினா என்னன்னு படிச்சிருப்போம், ஜிஎன்பினா என்னன்னு படிச்சிருப்போம், என்என்பினா என்னன்னு படிச்சிருப்போம், தனி மனிதர் வருமானம் படிச்சிருப்போம், செலவழிக்கக்கூடிய வருமானம் படிச்சிருப்போம், தலா வருமானம் படிச்சிருப்போம். ஓகேவா? சோ இது கூட எக்ஸ்ட்ராவா என்டிபி அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம். மொத்தமா 7 இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் கிளாஸ்ல ஜிடிபி பார்க்கும்போதே நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? இந்த இடத்துல 9 கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல என்டிபி அப்படிங்கறத இதுலயே சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? சோ ஜிடிபிலயே ஒரு சப்டிவிஷனா என்டிபிய சேர்த்திருப்பாங்க. அப்ப எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன படிக்கணும், இந்த காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி, உண்மை வருமானம், ஜிடிபி குறைப்பான், இந்த 3ஐயும் எக்ஸ்ட்ராவா படிச்சா போதும். மத்ததெல்லாம் நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சதுதான். லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபுல்லா நீங்க தெளிவா பாத்துருங்க. ஓகேவா? அதுல டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சோ ஜிடிபி அப்படின்னா என்ன, ஒரு ஆண்டுல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் பணிகளோட சந்தை மதிப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இந்த ஜிடிபியை எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னா, சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். சீனா நுகர்வு பண்டங்கள், ஐநா முதலீட்டு பண்டங்கள், ஜீனா அரசின் கொள்முதல்கள், எக்ஸ் மைனஸ் எம் அதாவது ஏற்றுமதி இறக்குமதியோட அந்த வித்தியாசம். ஓகேவா? அது வந்து நேர்மறையாவோ எதிர்மறையாவோ இருக்கலாம், வரக்கூடியது நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரிதான் இந்த ஜிடிபியை நம்ம கணக்கெடுப்போம். இது வந்து ஆல்ரெடி படிச்சது. அதுலயே பாருங்க என்டிபி கொடுத்திருப்பாங்க, நிகர உள்நாட்டு உற்பத்தி. சோ ஜிடிபில இருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் என்டிபி. ஓகேவா? அது நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். பாருங்க இங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்து ஜிஎன்பி அப்படின்னா மொத்த நாட்டு உற்பத்தி. மொத்த நாட்டு உற்பத்தினா ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட வினை முடிவடைந்த, அதாவது கடைசி இறுதிநிலை பண்டங்கள் பணிகளின் அங்காடி மதிப்பில் கணக்கிடுவது ஆகும். சோ இது வந்து அதேதான். ஓகேவா? அதாவது எக்ஸ்ட்ராவா என்ன வரும் அப்படின்னா, இந்த ஜிஎன்பி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா ஜிடிபி கூட அந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய என்ஐஎஃப்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ வெளிநாட்டுல இருந்து கிடைக்கும் நிகர வருமானம் இந்த இதுதான். சோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஜிடிபியே தான். ஜிடிபினா என்ன, ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் பணிகளோட சந்தை மதிப்பு தான் ஜிடிபி. அது கூட வெளிநாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய நிகர வருமானத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் என்னது, மொத்த நாட்டு உற்பத்தி, ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. மீதி எல்லாமே நேத்து பார்த்ததுதான். ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவடைந்த பண்டங்கள் பணிகளின் மதிப்பு, இவை மக்களின் உடனடி நுகர்வு தேவையை நிறைவு செய்வதற்காக உற்பத்தி செய்யப்பட்டவை, இவை நுகர்வு என்கிறோம். ஓகேவா? சோ அதாவது வாங்குறதுக்கு இறுதிநிலை பண்டங்கள்னா என்ன, கடைசியா அதை வாங்குறதுக்காக தயாரா, அது இன்னொருத்தவங்க நுகர்வு பண்றதுக்காக தயாரா இருக்கக்கூடிய பண்டங்கள் தான் இறுதிநிலை பண்டங்கள். அததான் நம்ம என்ன சொல்றோம், நுகர்வு அப்படின்னு சொல்றோம். அதோட சந்தை மதிப்பை தான் என்ன பண்ணுவாங்க, கணக்குல எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அடுத்து மொத்த உள்நாட்டு மூலதன பொருட்களின் தனியார் முதலீடுகளில் இதில் மூலதன திரட்சி, வீடு கட்டுதல், உற்பத்திக்காக வைப்பில் உள்ள வினை முடியாத பண்டங்கள் ஆகியவை அடங்கும். சோ இது முதலீடு. ஒண்ணும் இல்ல, இங்க கீழே இருக்கு இல்லையா, ஆக்சுவலா வந்து CIGX மைனஸ் எம் இதை பத்தின டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் தான் அங்க மேல கொடுத்திருப்பாங்க. சீனா என்னது, சீனா பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அங்க மேல சீனா பாத்தீங்கன்னா நுகர்வு பண்டங்கள், அப்ப இறுதிநிலை பண்டங்கள். ஐனா முதலீட்டு பண்டங்கள், முதலீட்டுக்காக என்னென்ன பண்டங்கள் போடுறாங்க. ஜீனா அரசோட கொள்முதல்கள் என்ன, எக்ஸ்னா ஏற்றுமதி, எம்னா இறக்குமதி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அது எல்லாமே வரும். ஸோ அதை பத்தின டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்திருப்பாங்க.
அந்த எக்ஸ் மைனஸ் எம்ங்கிறது நேர்மறையாவோ இல்ல எதிர்மறையாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா இந்த ஆர் மைனஸ் பி அப்படிங்கிறது வரும். அதுதான் NIFA, வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் நிகர வருமானம். அந்த NIFA அதாவது ஆர் மைனஸ் பி அப்படின்னா என்ன அப்படின்னா, நிகர வருமானம் என்பது வெளிநாடுகளில் இருந்து பெற்ற காரணிகளின் வருமானத்துக்கும் நம் நாட்டில் குடியிருக்கும் வெளிநாட்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணிகளின் வருமானத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு. சோ அப்ப வெளிநாட்டுல இருந்து பெறக்கூடிய நம்ம இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து பெறக்கூடிய அந்த வருமானத்துக்கும் நம்ம இங்க இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தையும் கழிச்சிங்க அப்படின்னா ரெண்டோட வித்தியாசம் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த NFIA அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அததான் நம்ம வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் நிகர வருமானம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இதை பத்தின டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் தான். ஜிடிபினா C+I+G+X-M இல்லையா? சோ இது கூட என்ன வரும்? R-P. அவ்வளவுதான். இதை பத்தின டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் தான் ஒவ்வொரு பாயிண்ட்ல கொடுத்திருப்பாங்க. சும்மா ஓரலா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி, அதாவது NNP. NNPனா என்ன? GNPல இருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் NNP. ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். அடுத்து இதுதான் நம்ம எக்ஸ்ட்ராவா பார்க்கணும் இல்லையா? இதை பார்த்துடலாம். பாருங்க, காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி NNP அட் ஃபேக்டர் காஸ்ட். நிகர நாட்டு உற்பத்தி என்பது உற்பத்தியின் அங்காடி மதிப்பு ஆகும். சோ அப்ப உற்பத்தியோட அங்காடி மதிப்பு அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? நிகர நாட்டு உற்பத்தியை சொல்றோம். காரணி செலவில் NNP என்பது உற்பத்தி காரணிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த வருமான செலுத்துதல் ஆகும். காரணி செலவில் நிகர நாட்டு வருமானத்தை பெறுவதற்கு ரொம்ப சிம்பிள் பாருங்க, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப டீடைல்டா போகும். நீங்க இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காரணி செலவில் NNP அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சந்தை விலையில NNP என்னவோ அதுல இருந்து மறைமுக வரியை கழிச்சுட்டு மானியத்தை கூட்டுவாங்க. மானியம்னா என்ன? சலுகைகள் இல்லையா? சோ சலுகைகள் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த சலுகைகளை கூட்டிட்டு மானியத்தை மறைமுக வரியை கழிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதுதான் என்னது? காரணி செலவுல NNP. சந்தை விலையில் NNPனா என்ன? ஃபர்ஸ்ட் NNPனா என்ன? GNPல இருந்து தேய்மானத்தை கழிச்சீங்கன்னா அதுதான் NNP இல்லையா? சோ அதுதான் இந்த இடம். ஓகேவா? சோ GNPல இருந்து தேய்மானத்தை கழிச்சு வர்ற வேல்யூ கூட மறைமுக வரியை கழிச்சு மானியத்தை கூட்டுவாங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா காரணி செலவில் NNP, காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி. இதே மாதிரி நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம். ஓகேவா? சோ அதாவது செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு DPI லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி அப்படின்னு பார்த்துருப்போங்களா? சோ நேர்முக வரியை கட்டினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் தான் வருமானம் என்னவோ அதுதான் செலவுக்கு தகுந்த வருமானம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம் இல்லையா? சோ நேர்முக வரி மறைமுக வரி அப்படின்னு வருது. லாஸ்ட் கிளாஸ்ல நேர்முக வரின்னு பார்த்திருப்போம், இந்த இடத்துல மறைமுக வரின்னு பார்த்திருக்கோம். சோ நேர்முக வரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க மேல வரி விதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களே அந்த வரியை கட்டினாங்க அப்படின்னா அதுதான் நேர்முக வரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வருமான வரி இந்த மாதிரி எல்லாம் வரும். அடுத்து மறைமுக வரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவங்க மேல விதிக்கிற வரிய அவங்க இன்னொருத்தவங்க மேல அதை என்ன பண்ணிடுவாங்க? மாத்திடுவாங்க. அந்த மாதிரி மாத்தக்கூடியதை என்ன பண்ணிடுவாங்கன்னா மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்ப நேர்முக வரினா இப்ப நம்ம மேல ஒரு வரியை விதிக்கிறாங்கன்னா அந்த வரியை நம்மளே கட்டுறதுதான் நேர்முக வரி. மறைமுக வரி அப்படின்னா நம்ம மேல ஒரு வரியை விதிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம மத்தவங்களுக்கு மாத்தி விட்டுறலாம். அந்த மாதிரி மாத்தி விட்டு அப்படின்னா அதை நம்ம மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ காரணி செலவில் NNP அப்படிங்கிறது சந்தை விலையில் NNP மைனஸ் மறைமுக வரி பிளஸ் மானியம். அடுத்து தனி மனிதர் வருமானம். சோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். பர்சனல் இன்கம் அப்படிங்கறது PI அப்படிங்கறத நம்ம பார்த்ததுதான் இல்லையா? சோ அது என்னது? ஒருத்தவங்களோட வருமானம். அது எந்தெந்த வகையில எல்லாம் வரும் அப்படிங்கறத இங்க டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. தனி மனிதர் வருமானம் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பல வழியிலிருந்து கிடைக்கப்பெறும் மொத்த வருமானம். சோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல அவங்க எந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ ஓகேங்களா? சோ அது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் பாத்தீங்கன்னா தனி மனிதர் வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. அது வட்டியாகவோ வாரமாகவோ கூலியாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
அவை அனைத்தையும் ஒவ்வொரு மனிதருக்கும் கூட்டினால் அது தனி மனிதர் வருமானம் ஆகும். தனி மனிதர் வருமானம் நாட்டு வருமானத்திற்கு சமமாக இருக்காது. ஏன்னா நாட்டு வருமானம் அப்படிங்கிறது இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கூட்டுறதுதான் நாட்டு வருமானம். தனி மனிதர் வருமானம்னா அவங்களோட தான். இப்போ ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களோட ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிச்சாங்க, அது வட்டியா, அப்புறம் பாத்தீங்கன்னா வருமானமா, கூலியா, இந்த மாதிரி எப்படி வருதோ அதை பொறுத்து எல்லாத்தையும் சேர்த்துறதுதான் பாத்தீங்க அப்படின்னா தனி மனிதர் வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏனெனில் மாற்று செலுத்துதல்கள் தனி மனிதர் வருமானத்தோடு சேர்க்கப்படுகிறது. அரசிடம் இருந்து கிடைத்த ஓய்வூதியம் தனி மனிதர் வருமானத்துடன் சேர்க்கப்படுகிறது. அப்ப அரசிடம் இருந்து வாங்கக்கூடிய பென்ஷன் என்ன பண்றாங்க, இந்த இதுல சேர்த்துறாங்க. ஓகேங்களா? சோ பென்ஷன் வாங்கினாலும் அது தனி மனிதர் வருமானத்துக்கு கூட ஆட் ஆகும். நாட்டு வருமானத்திலிருந்து பங்களிக்கப்படாத கார்ப்பரேட் லாபம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உழைப்பாளர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை கழித்துவிட்டு மாற்று செலுத்துதல்களை கூட்டி தனிமனிதர் வருமானம் கணக்கிடப்படுகிறது. அப்ப தனிமனிதர் வருமானம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட்டு வருமானத்துல இருந்து சமூக பாதுகாப்பு பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம் இதை கழிச்சுட்டு மாற்று செலுத்துதல்களை சேர்த்துறாங்க. ஓகேவா? சோ அதை சேர்த்துறோம் அப்படின்னா அதுதான் தனிமனிதர் வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வருஷத்துல அவர் எந்த வகையில எல்லாம் சம்பாதிக்கிறாரோ அதெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா அததான் பாத்தீங்கன்னா தனி மனிதர் வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டிஸ்போசபிள் இன்கம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். செலவிட தகுந்த வருமானம். அதாவது ஒருத்தங்க தனி மனிதரோட வருமானம் இருக்கு அப்படின்னா அதுல நேர்முக வரியை கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் செலவிடக்கூடிய வருமானம். சோ செலவிடக்கூடிய வருமானம் தனி மனிதர் வருமானம் மைனஸ் நேர்முக வரி. சோ தனி மனிதர் வருமானம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, நேர்முக வரி செலுத்துறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வருமானம் இருக்கு இல்லையா, அததான் பாத்தீங்கன்னா தனி மனிதர் வருமானம் சொல்லியிருப்பாங்க. அதை கழிச்சுட்டீங்கன்னா அதுதான் செலவிடக்கூடிய வருமானம். ஓகேவா? அடுத்து தலா வருமானம். தலா வருமானம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நாட்டு வருமானம் இருக்கு இல்லையா, அந்த நாட்டு வருமானத்தை அந்த ஆண்டுல இருக்கக்கூடிய மக்கள் தொகையால டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் தலா வருமானம் அப்படிங்கிறது. இது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்ததுதான். தலா வருமானம் ஈக்குவல் டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் நாட்டு வருமானம் டிவைடட் பை அதே ஆண்டின் மக்கள் தொகை. இதுதான் தலா வருமானம். அடுத்து உண்மை வருமானம். சோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டை நம்ம புதுசா பார்க்க போறோம். உண்மை வருமானம், ரியல் இன்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, பண வருமானம் என்பது நாட்டு வருமானத்தை ஒரு ஆண்டின் உள்ள பொது விலை மட்டங்களின் அடிப்படையில் மதிக்கப்படுகிறது. சோ ரொம்ப வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பண வருமானத்தின் வாங்கும் சக்தியே உண்மை வருமானம். சோ அப்ப இதுதான் முக்கியம். ஓகேவா? சோ பண வருமானத்தின் வாங்கும் சக்தியே உண்மை வருமானம் அப்படின்னு சொல்றோம். சோ இதை எப்படி சொல்லலாம்னா, நிலையான விலையில் உண்மை வருமானம் ஈக்குவல் டு நடப்பு விலையில் நாட்டு வருமானம் டிவைடட் பை, அதாவது இது எப்படின்னா நடப்பு விலையில் நாட்டு வருமானம் டிவைடட் பை P1 டிவைடட் பை P0 இப்படிதான் வரும். ஓகேவா? சோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சோ நடப்பு விலையில் நாட்டு வருமானம் டிவைடட் பை P1 டிவைடட் பை P0. P1னா நடப்பு ஆண்டு விலை குறியீடு, P0னா அடிப்படை ஆண்டின் விலை குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் உண்மை வருமானம். அடுத்து ஜிடிபி குறைப்பான். ஜிடிபி குறைப்பான் அப்படின்னா என்னன்னா, ஜிடிபியில் குறிப்பிட்டுள்ள பண்டங்கள் பணிகளின் விலை மாற்ற குறியீட்டின் ஆகும். சோ ஜிடிபி குறைப்பான்னா அந்த ஜிடிபியில நம்ம குறிப்பிடுறோம் இல்லையா, பண்டங்கள், இறுதிநிலை பண்டங்கள் பணிகள், அதோட விலை மாற்ற குறியீட்டென்னா ஜிடிபி குறைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு விலை குறியீட்டெண் ஆகும். கொடுக்கப்பட்ட ஆண்டில் பண மதிப்பை அடிப்படையாக கணக்கிடப்பட்ட, அதாவது ரொம்ப சிம்பிள் இதுதான். ஓகேவா? ஜிடிபி குறைப்பான்னா என்னன்னா பண மதிப்பு ஜிடிபி டிவைடட் பை உண்மை ஜிடிபி இன்டு 100. இதை போட்டீங்க அப்படின்னா நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஜிடிபி குறைப்பான எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, பண மதிப்பு ஜிடிபி டிவைடட் பை உண்மை ஜிடிபி இன்டு 100. இதை போட்டீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து நாட்டு வருமானத்தை அளவிடும் முறைகள். ஓகேவா? சோ ஒரு ஆண்டுல நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து பண்டங்கள் பணிகளை எப்படியெல்லாம் கணக்கிடலாம் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 3 வகையில கணக்கிடலாம். 1 உற்பத்தி. ஓகேவா? உற்பத்தி முறையில கணக்கிடலாம். 2 வருமான முறையில கணக்கிடலாம். 3 செலவு முறையில கணக்கிடலாம். இந்த 3 முறையில நாட்டு வருமானத்தை கணக்கிடலாம். ஓகேவா? சோ அதாவது நமது சொந்த நுகர்வுக்காகவோ சேமிப்பிற்காகவோ பண்டங்கள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அதன் பண மதிப்பையும் நாட்டு வருமான கணக்கிடலில் சேர்க்க வேண்டும். சோ 3 வகையில இது பண்ணலாம். உற்பத்தி முறை, வருமான முறை, செலவு முறை. இந்த உற்பத்தி முறையை வேற மாதிரியும் சொல்லலாம். மதிப்பு கூடு
கூடுதல் முறை அப்படின்னு சொல்லலாம். உற்பத்தி அல்லது மதிப்பு கூடுதல் முறை, வருமானம் அல்லது காரணிகளின் ஊதிய முறை, செலவு முறை. ஓகேவா? சோ அப்ப 2க்கு வேற வேற பேர் இருக்கு. அந்த வேற வேற பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது குடுக்காம இத குடுத்தாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப உற்பத்தி அல்லது மதிப்பு கூடுதல் முறை, வருமானம் அல்லது காரணிகளின் ஊதிய முறை, செலவு முறை. இந்த 3யும் சரியா பயன்படுத்தி கணக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா அது வந்து கரெக்டா கிடைக்கும். அது போக 3 ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆனது. சோ இது வந்து ஒரு சர்க்கிள் ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு சுழற்சி மாதிரி இதாகும். ஓகேவா? உற்பத்தி நல்லா இருந்ததுன்னா வருமானம் நல்லா இருக்கும். அப்ப வருமானம் நல்லா இருந்ததுன்னா அதுக்கான மூலதன செலவு கரெக்டா இருக்கும். அந்த செலவை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதோட உற்பத்தி செஞ்சுக்கலாம். அப்ப அது ஒரு சைக்கிள் மாதிரி என்ன ஆகும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சோ இததான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி, செலவு முறை, காரணி வருமான முறை அல்லது உற்பத்தி முறை. சோ இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுதான். ஓகேங்களா? சோ ஜிடிபில இருக்கக்கூடிய அந்த முறையை சொல்லியிருப்பாங்க. செலவு முறை, காரணி வருமான முறை, உற்பத்தி முறை இந்த 3 முறையும் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்ததா இங்க கொஞ்சமா இருக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க நுகர்ச்சி செலவு முறையில நுகர்ச்சி, அரசு செலவினங்கள், முதலீட்டு செலவினங்கள், இருப்புகளின் மதிப்பு மாறல், ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி இது எல்லாமே செலவு முறையில வரும். இதுவே காரணி வருமான முறை பாத்தீங்க அப்படின்னா மக்களின் சம்பளம், கூலி, சொந்த வேலை செய்வோருக்கான சம்பளம், தனியார் துறை வணிகம் மூலம் கிடைக்கும் லாபம், நில உரிமையாளர்கள் பெரும் வாடகை இது எல்லாத்தையும் காரணி முறையில சேர்த்துவாங்க. இதுவே உற்பத்தி முறை பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தின் ஒவ்வொரு துறையிலும் கூட்டப்பட்ட மதிப்பு 3 துறைகள் இருக்கு. முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை. ஓகேவா? முதன்மை துறை வேளாண்மை துறை, 2ஆம் துறை தொழில்துறை, 3ஆம் துறை சேவை துறை இது எல்லாத்தையும் சேர்த்தது. இது எல்லாமே ஜிடிபி கணக்கிடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து ஜிடிபி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அதுல நம்ம டீடைல்டா பார்த்திருப்போம். இங்க சும்மா ஒரு டேபிள்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப நம்ம இந்த நாட்டு வருமானம் இருக்கு இல்லையா அதை கணக்கிடக்கூடிய 3 முறைகள் நான் சொன்னேன் இல்லையா உற்பத்தி முறை, வருமான முறை, செலவு முறை அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உற்பத்தி முறை ப்ராடக்ட் மெத்தட். ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி முறை என்பது ஒரு நாட்டின் உற்பத்தியை கணக்கிடுவது. அப்போ ஒரு நாட்டுல எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்கு ஒரு வருஷத்துல அப்படிங்கறத கணக்கிடுறது தான் இந்த உற்பத்தி முறை. இம்முறை சரக்கு முறை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப உற்பத்தி முறைக்கு வேற முறை என்ன சரக்கு முறை அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வேளாண்மை, தொழில், வணிகம் ஆகிய துறைகளின் உற்பத்தியின் மொத்தமே நாட்டு உற்பத்தி ஆகும். அப்ப நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துல வேளாண்மையில, தொழில்ல, வணிகத்துல இது எல்லாத்துலயும் எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த மொத்தம் தான் பாத்தீங்க அப்படின்னா நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். ஒரு துறையின் வெளியீடு மற்றொரு துறையின் உள்ளீடா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால ஓகேவா? சோ இப்ப சர்க்கரை வருது அப்படின்னா சர்க்கரை அப்படிங்கிறது சர்க்கரை ஆலையில இருந்து வரக்கூடிய அவுட்புட். ஓகேவா? ஆனா அது வந்து டீ ஸ்டாலுக்கு போகுது அப்படின்னா அந்த இடத்துல அது வந்து இன்புட் போனதுக்கு அப்புறம் அது டீயாவோ காஃபியாவோ என்ன ஆகும் அதுல கலந்து வரும் இல்லையா? அப்ப அந்த இடத்துலயும் உங்களுக்கு சர்க்கரை அப்படிங்கிறது பயன்படுது. அப்ப 2 முறை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா அது இருமுறை கணக்கிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இடைநிலை பண்டங்களை எடுத்துக்க மாட்டாங்க. இறுதிநிலை பண்டங்கள் மட்டுமே கணக்குக்கு எடுத்துக்குவாங்க. அததான் சொல்லியிருப்பாங்க. அது போக 4 பாயிண்ட் இருக்கும். அது என்ன பாயிண்ட் பாருங்க. வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் 64 வகை வேளாண் பொருட்களின் மொத்த உற்பத்தி மதிப்பிடப்படுகிறது. சோ அப்ப 64 வகையான வேளாண் பொருட்கள் இருக்கு இல்லையா அதோட மொத்த உற்பத்தி தான் கணக்கிடுறாங்க. ஒவ்வொரு பயிரின் 1 ஹெக்டேருக்கான சராசரி உற்பத்தியை கணக்கிட்டு அந்தந்த பயிர்கள் பயிரிடப்பட்ட மொத்த நிலப்பரப்பால் பெருக்கி பயிரின் உற்பத்தி கணக்கிடப்படுகிறது. அப்ப 64 அந்த வேளாண் பொருட்களையும் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு சராசரியா உற்பத்தி எவ்வளவு இருக்கோ அத அந்த ஒவ்வொரு பயிரையும் எவ்வளவு நிலப்பரப்புல வந்து பயிரிடுறாங்களோ அதால பெருக்கி என்ன பண்ணுவாங்க கணக்கிடுவாங்க. அடுத்து ஒவ்வொரு பண்டத்தின் மொத்த உற்பத்தியும் அங்காடி விலையால் மதிப்பிடப்படுகிறது. சந்தையில அது எவ்வளவு விலைக்கு போகுது அப்படிங்கிற அந்த விலையை வச்சுதான் மதிப்பிடுறாங்க. ஓகேவா? இந்த 64 வகை பயிர்களின் மொத்த உற்பத்தி மதிப்பை எடுத்துக்கொண்டு வேளாண்மை துறையின் மொத்த உற்பத்தியின் மதிப்பு கணக்கிடப்படுகிறது. அப்ப இந்த 64 பயிர்களை வச்சுதான் மொத்தமா அந்த வேளாண்மை துறையில இருக்கக்கூடிய உற்பத்தியோட மதிப்பை கணக்கிடுறாங்க. வேளாண் உற்பத்தியின் நிகர மதிப்பை கணக்கிடுவதற்கு மொத்த வேளாண் உற்பத்தி மதிப்பிலிருந்து விதை, உரம், அங்காடி கட்டணம், சரி செய்தல், தேய்மானம் ஆகிய செலவுகள் கழிக்கப்படுகிறது. அப்ப
உற்பத்தி கணக்கிடும் போது என்ன பண்ணிடுறாங்க, அதோட நிகர மதிப்பு எப்படி வந்து ஜிஎன்பில இருந்து என்என்பி போகும்போது தேய்மானத்தை கழிக்கிறாங்களோ, ஜிடிபில இருந்து என்டிபி போகும்போது தேய்மானத்தை கழிக்கிறாங்களோ, அதே மாதிரி வேளாண் உற்பத்தியோட நிகர மதிப்பு கணக்கிடும் போது அதோட செலவுகளை கழிச்சிடுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி மற்ற துறைகள் கால்நடை, காடுகள், மீன், சுரங்கம், தொழிற்சாலை இதுல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மொத்த உற்பத்தி மதிப்பீடு செய்யப்பட்டு அவற்றின் அங்காடி விலையால் பெருக்கி உற்பத்தியின் மொத்த மதிப்பு பெறப்படுகிறது. அப்ப அந்த ஒவ்வொரு இடத்துல இப்ப தொழிற்சாலையில ஒரு பொருள் வருது அப்படின்னா அந்த பொருள் எவ்வளவு அந்த தொழிற்சாலையில வந்திருக்கு, அது போக அது வந்து அங்காடியில எவ்வளவு விற்கலாம் அப்படிங்கறத பொறுத்து என்ன பண்றாங்க, மொத்தமா எவ்வளவு வந்துச்சு, அங்காடியில அது எவ்வளவு, அதால பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த மதிப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? மேற்குறிப்பிட்ட வேளாண் சார்ந்த பிற துறைகளின் மொத்த மதிப்பிலிருந்து இடுபொருட்களின் செலவு தேய்மானம் நிகர அப்படின்னு வந்துருச்சுனாலே என்ன பண்ணிக்கணும், நிகர மதிப்பு காண்றாங்க அப்படின்னாலே அது ஒண்ணு தேய்மானத்தை கழிக்கணும், இல்லைன்னா செலவு கழிச்சிடணும். ஓகேவா? இந்த மாதிரி கழிச்சுன்னா அதோட நிகர மதிப்பு கிடைச்சிடும். ஓகேவா? பிற துறைகளின் உற்பத்தி நிகர பங்களிப்பின் மதிப்பு நாட்டு வருமானத்தில் எவ்வளவு இருக்கிறது என கணக்கிடப்படுகிறது. சோ அடுத்து ஒவ்வொன்றுலயுமே அதோட முன்னெச்சரிக்கைகள் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? எப்படி வந்து உற்பத்தி முறை, வருமான முறை, செலவு முறை இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொன்றுக்கும் முன்னெச்சரிக்கைகள் கொடுத்திருப்பாங்க. அது சும்மா என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க, முன்னெச்சரிக்கைகள். பின்தங்கிய நாடுகளிலும் வளர்ந்து வரும் நாடுகளிலும் உற்பத்தி முறை கையாளப்படுகிறது. இதில் பிழைகள் அதிகம் வர வாய்ப்புண்டு. இந்தியாவில் இம்முறை வேளாண்மை, சுரங்கம், தயாரிப்பு, கைவினைப் பொருட்கள் துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. சோ முன்னெச்சரிக்கைகள், அதாவது பின்தங்கிய நாடு, வளர்ந்து வரும் நாடு இருக்கு இல்லையா, சோ இதுல உற்பத்தி முறையை தான் கையாளுறாங்க. இந்த உற்பத்தி முறை பாத்தீங்க அப்படின்னா அதுல பிழைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரே பண்டம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வரும் இல்லையா, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இடைநிலை பண்டங்கள், இறுதிநிலை பண்டங்கள், அந்த மாதிரி 2-3 இடத்துல கால்குலேட் பண்ணிடுவாங்க. 2-3 இடத்துல கால்குலேட் அதாவது இப்போ சர்க்கரை அப்படின்னு எடுத்துட்டா நான் 2 இடத்துல சொன்னேன்னா, இதுவே வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சு ஒரு மதிப்பு, பஞ்சுல இருந்து நூல் எடுக்கிறது ஒரு மதிப்பு, நூல்ல இருந்து துணி அதாவது துணியா வர்றது ஒரு மதிப்பு, அதுல இருந்து ட்ரெஸ்ஸா மாறுறது ஒரு மதிப்பு இல்லையா. அப்ப எத்தனை மதிப்பா அது மாறியது. அப்ப பஞ்சு அப்படிங்கிறது ஒவ்வொன்றிலையும் இன்க்ளூட் ஆகிதான் வரும். அப்ப எத்தனை முறை, பல முறை கணக்கிடுவாங்க. சோ இருமுறை கணக்கிடல் இல்லாம இந்த இடத்துல என்ன ஆகும், பலமுறை கணக்கிடல் நடக்கும். அப்ப அது வந்து என்ன ஆயிரும், அதுல இருக்கக்கூடிய பிழையா வந்துரும். சோ பலமுறை கணக்கிடுதல் சேர்த்தல் இந்த இடத்துல நடந்துரும், அதனால பிழை ஏற்பட்டுரும். சோ அதை வந்து நம்ம தெளிவா பார்த்து நடக்கணும். அப்ப இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சொந்த நுகர்வுக்கு பயன்படுத்தக்கூடிய, இப்ப உழவர்கள் இருக்காங்க இல்லையா, சோ உழவர்கள் வந்து வயல்ல வந்து உழவு நடந்து எடுக்கிறாங்க, அதாவது பயிரிட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பயிரை வந்து விற்கிறதுக்காக மட்டுமே எடுக்க மாட்டாங்க, அவங்களோட சொந்த தேவைக்கும் அதுல இருந்து எடுத்துக்குவாங்க இல்லையா. சோ அந்த சொந்த தேவைக்கும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கணக்குல கொண்டு வர மாட்டாங்க, அதை வந்து நாட்டு வருமானத்துல சேர்க்க மாட்டாங்க. ஓகேவா? சோ அதை கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு அத கணக்குல சேர்த்தாங்களா, சேர்க்கலையா, அது எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேவா? சோ இது எல்லாமே என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய பிழைகளா வந்து சேரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ். ஓகேவா? சோ அதாவது செல்போன் வாங்குறோம், கார் வாங்குறோம், பைக் வாங்குறோம், இந்த மாதிரி செகண்ட்ஸ் வாங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதையும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த நாட்டு வருமானத்துல சேர்க்க மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் வாங்கணும், ஃப்ரெஷ்ஷா வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து நாட்டு வருமானத்துல சேர்த்துவாங்க. செகண்ட்ஸ், தேர்ட் இந்த மாதிரிலாம் போகும்போது என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து நாட்டு வருமானத்துல சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி சேர்ந்துருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் எப்ப வாங்கினாங்களோ அந்த இடத்துல அது வந்து சேர்ந்துருக்கும். ஸோ மறுபடியும் எடுத்தாங்கன்னா அது டூப்ளிகேட் மாதிரி வந்துடும். அதனால அதை வந்து மறுபடியும் சேர்க்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய உற்பத்தியில இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கைகள். ஓகேவா? அடுத்து வருமான முறை. சோ வருமான முறையை எப்படி எல்லாம் கணக்கிடுவாங்க பாருங்க. வருமான முறை என்பது நாட்டு வருமான கணக்கிடலை பகிர்வு பகுதியிலிருந்து அணுகுகிறது. உற்பத்தி நிலைகளில் உற்பத்தி காரணிகள் பற்றி பெற்ற அனைத்து வித ஊதியங்களையும் கூட்டி நாட்டு வருமானத்தை கணக்கிடலாம். வருமான முறையானது காரணிகள் ஈட்டும் வருமான முறை எனவும் அழைக்கப்படுகிறது. சோ உற்பத்தியில உற்பத்தி செய்யக்கூடிய எல்லாத்தையும் வச்சு நம்ம கணக்கிடலாம். ஆனா நாட்டு வருமானம் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், காரணிகள் ஈட்டும் வருமான முறை அப்படின்னு சொல்லலாம். இதோட கணக்கிடுறதோட நிலைகள் என்னென்ன அப்படின்னா, மொத்த நிறுவனங்களும் வெவ்வேறு தொழில் குழுக்களாக பிரிக்கப்படுகின்றன. சோ ஃபுல்லா எவ்வளவு நிறுவனங்கள் இருக்கோ அது எல்லாமே வேற வேற தொழில் குழுக்களா பிரிச்சு வச்சிடறாங்களா. அடுத்து காரணிகளின் வருமானங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது உழைப்பாளர் வருமானம், மூலதன வருமானம், கலப்பு வருமானம் அப்படின்னு 3ஆ பிரிச்சிடுறாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் மொத்தமா இருக்கக்கூடிய நிறுவனங்களை வேற வேற குழுக்களா பிரிச்சிடுறாங்க.
அதுக்கப்புறம் அதையும் பாத்தீங்க அப்படின்னா 3ஆ பிரிக்கிறாங்க. சோ எப்படி அப்படின்னா உழைப்பாளர் வருமானம், மூலதன வருமானம், கலப்பு வருமானம்னு 3ஆ பிரிச்சுறாங்க. உழைப்பாளர் வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி, சம்பளம், சமூக பாதுகாப்புக்கு முதலாளியின் பங்கு, உற்பத்தி திறன் ஊக்குவிப்பு, ஊதியம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, அதுல சேர்த்திடுறாங்க. இதுவே மூலதன வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூலதனத்தினால என்னென்ன வரும், லாபம் வரும், வட்டி வரும், லாப ஈவு வரும், உரிமை தொகை ராயல்டி இருக்கு இல்லையா, அது வரும். இது எல்லாமே மூலதன வருமானத்துல ஆட் ஆகும். இதுவே கலப்பு வருமானம் பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை பண்ணை, சிறு தொழில் செய்வோர், பிற வேலைகளிலிருந்து கிடைக்கும் வருமானம். சோ ஒரு தொழில் செய்யறாங்கன்னா அது இன்னொரு தொழில இருந்து ஏதாவது வருமானம் வருது அப்படின்னா அதையும் இந்த இடத்துல சேர்த்துக்குவாங்க. அப்ப தொழில் நிறுவனங்களை தொழில் வாரியா பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வருமானத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி பிரிச்சிடுறாங்க, உழைப்பாளர் வருமானம், மூலதன வருமானம், கலப்பு வருமானம் அப்படின்னு 3ஆ பிரிச்சிடுறாங்க. ஓகேவா. அடுத்து உள்நாட்டு காரணி வருமானங்களுடன் ஏற்றுமதி இறக்குமதியின் நிகர வருமானத்தை கூட்டுவதன் மூலம் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது. சோ அதாவது பாருங்க, கூலி, வாடகை, வட்டி, லாபம், ஏற்றுமதி இறக்குமதி, சோ இதையும் வச்சு என்ன பண்றாங்க, நாட்டு வருமானம் கணக்கிடுறாங்க. ஓகேங்களா. சோ வேஜஸ், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், பை லாபம், ஆர் மைனஸ் பி. ஆர்னா ஏற்றுமதி, பினா இறக்குமதி. ஓகேவா. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நாட்டு வருமானத்தை கணக்கிட்டுக்கலாம். மொத்த நாட்டு வருமானம் கணக்கிடுவதில் பிற துறைகளான சிறு நிறுவனங்கள், வங்கி, காப்பீடு, வணிகம், போக்குவரத்து, கலை, வீட்டு வேலை செய்பவர்கள், பொது நிறுவனங்கள், வீட்டு சொத்து வருமானம், அயல்நாட்டு வணிக பரிமாற்றம் முதலானவற்றின் வருமானங்கள் மதிப்பிடப்படுகின்றன. அப்ப இது எதோடதெல்லாமே வருமானத்தை ஏத்துக்கிறாங்க. ஓகேவா. சோ சிறு நிறுவனங்கள், வங்கி, காப்பீடு, வணிகம், போக்குவரத்து, கலை, வீட்டு வேலை செய்யறவங்க, பொது நிறுவனங்கள் வச்சிருக்காங்க, வீட்டு சொத்து வருமானம், அயல்நாட்டு வணிக பரிமாற்றம், இது எல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த வருமானத்துல சேர்த்துக்கிறாங்க. அடுத்து செலுத்து நிலை கணக்கில் வெளிநாடுகளில் இருந்து வந்த அல்லது வெளிநாடுகளுக்கு சென்ற தொகை தொடர்பான புள்ளி விவரங்கள் பெறப்படுகின்றன. அப்ப வெளிநாட்டுல இருந்து இங்க அமௌண்ட் வந்தாலோ இல்ல இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அமௌண்ட் போனாலோ அந்த புள்ளி விவரங்கள் மூலமா என்ன பண்ணிருக்காங்க, அதையும் எடுத்துக்கிறாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கைகள் என்னென்ன, அதாவது அந்த பிழைகள் என்னென்ன வரும். ஓகேவா. சோ நாட்டு வருமானத்தை கணக்கிடும் போது என்னென்ன வரும் அப்படின்னா, சோ பாருங்க, அதாவது என்னென்ன கணக்கீட்டிற்கு உட்படுத்த கூடாதது. சோ இதெல்லாம் என்னென்னன்னா ஓய்வூதியம், சமூக காப்பீடு இருக்கு இல்லையா, சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த நாட்டு வருமானத்துல சேர்த்த மாட்டாங்க. ஓகேவா. அடுத்து மறு விற்பனை, அதாவது இப்ப சொன்ன இல்லையா செகண்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இந்த நாட்டு வருவாயில ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி லாட்டரியில பரிசு கிடைக்குது அப்படின்னா அதையும் என்ன பண்ண மாட்டாங்க, இதுல நாட்டு வருமானத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. அடுத்து லாப வரி, ஏற்கனவே அந்த நிறுவனத்துல வந்து ஆல்ரெடி வந்து லாபத்துக்கு வரி கட்டிட்டாங்க அப்படின்னாலும் இது பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஓகேவா. சோ லாபத்தின் ஒரு பகுதியா சேர்க்கப்பட்டிருக்கிறதால அதை மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க, கட்ட மாட்டாங்க. ஓகேவா. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கணக்கீட்டிற்கு உட்படுத்த கூடாதவை. இது எல்லாமே எக்ஸ்ட்ராவா அந்த இதுக்கு டபுள் மடங்கா டூப்ளிகேட்டா சேரும். அதனால என்ன பண்ண மாட்டாங்க, அந்த நாட்டு வருமானத்துல இது எல்லாமே சேர்த்த மாட்டாங்க. எதெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா சுய பயன்பாட்டில் உள்ள வீடுகள் அல்லது அலுவலகங்களுக்கான கணக்கிடப்பட்ட வாடகை மதிப்பு சேர்க்கப்பட வேண்டும். சோ வாடகை விட்டு வீட்டை வந்து வாடகைக்கு விட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நாட்டு வருமானத்துல சேர்க்கணும். உற்பத்தி அளவுகளின் உரிமையாளர்களால் வழங்கப்படும் சேவைகளின் மதிப்பு சேர்க்கப்பட வேண்டும். சோ குடும்ப தொழிலாளர்களால் வரக்கூடியதை நம்ம சேர்க்கணும். இந்த 2 பாயிண்ட் சேர்த்தணும், அந்த 4 பாயிண்ட விட்டுறணும். ஓகேவா. அடுத்து செலவு முறை. சோ 3வது பாயிண்ட் செலவு முறை. சோ என்னென்ன பார்த்தாச்சு, உற்பத்தி முறை பார்த்தாச்சு, வருமான முறை பார்த்தாச்சு, இப்ப செலவு முறை. செலவு முறை பாருங்க, இம்முறையில் ஒரு ஆண்டில் சமுதாயத்தில் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவுகள் அனைத்தையும் கூட்டி நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது. அப்ப ஒரு வருஷத்துல எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படிங்கறத சேர்த்து என்ன பண்றாங்க, நாட்டு வருமானத்தை கணக்கிடுறாங்க. தனி மனிதரின் சொந்த நுகர்வு செலவுகள், நிகர உள்நாட்டு முதலீடு, அரசின் கொள்முதல் செலவு, முதலீட்டு பொருள் வாங்கும் செலவு, நிகர ஏற்றுமதி முதலான அனைத்து செலவுகளையும் கூட்டி செலவு முறையில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது. சோ செலவு முறையில் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா C+I+G +X - M. இதான் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இது கூட எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை சேர்த்திருப்போம் இல்லையா. இது செலவு முறை அப்படிங்கிறதால இந்த இடத்துல அதை சேர்த்திருக்க மாட்டாங்க. தனியார் நுகர்வு செலவு, தனியார் முதலீட்டு செலவு, அரசின் கொள்முதல் செலவு, நிகர ஏற்றுமதி. ஓகேவா. அந்த இடத்துல உங்களுக்கு பண்டங்கள்னு வந்திருக்கும், தனியார் பண்டங்கள், சரி
தனியார் பண்டங்கள், நுகர்வு பண்டங்கள், முதலீட்டு பண்டங்கள், அரசின் கொள்முதல் பண்டங்கள் அப்படின்னு அந்த மாதிரி பண்டங்களா வந்திருக்கும். இந்த இடத்துல இது எல்லாமே செலவுகளா இருக்கும். அந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வெளிநாட்டு வருமானத்த சேர்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இது செலவு முறை. இதுல இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஏற்கனவே வாங்கிய பொருளை மீண்டும் வாங்குதல். அதாவது செகண்ட்ஸ். ஓகேவா? சோ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? பைக் வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி செகண்ட்ஸ் வாங்குறத இந்த இடத்துல சேர்த்த மாட்டாங்க. அதே மாதிரி பங்குகள், பத்திரிகைகள் பத்திரங்கள் வாங்குறாங்க இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறது இங்க சேர்த்த மாட்டாங்க. அதே மாதிரி மாற்று செலுத்து நிலை. அரசாங்கம் செய்யக்கூடிய மாற்று, அதாவது ஓய்வூதியம் எல்லாம் வாங்குறாங்க இல்லையா? அதெல்லாமே இந்த இடத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. செலவுல சேர்த்துக்க மாட்டாங்க. இடைநிலை பண்டங்களுக்கு செய்யும் செலவுகள். இடைநிலை பண்டங்கள்னா என்ன? இப்ப வந்து உழவர்கள் பாத்தீங்க அப்படின்னா விதை வாங்குறது, உரம் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் செலவுகள் செய்வாங்க இல்லையா? அதை எல்லாமே இந்த செலவுல ஏத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ அதாவது அந்த பொருள் வந்து இறுதிநிலை பண்டங்களா இருந்ததுன்னா மட்டும்தான் அதுக்கான செலவுகளை ஏத்துக்குவாங்க. இடைநிலை பண்டங்களா இருந்ததுன்னா அதுக்கான செலவுகளை ஏத்துக்க மாட்டாங்க. இது எல்லாமே செலவு முறை. ஓகேவா? அடுத்து காரணி செலவு. காரணி செலவுனா ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபேக்டர் காஸ்ட். காரணி அப்படின்னாலே மேக்ஸ்ல படிப்போம் இல்லையா? சோ காரணிப்படுத்துதல் அப்படின்னா ஃபேக்டரைஸ் மெத்தட் அப்படின்னு படிப்போம் இல்லையா? அப்ப காரணினா என்ன? ஃபேக்டர். அப்போ செலவுனா காஸ்ட். சோ ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது தான் காரணி செலவு. இதெல்லாம் என்னென்ன வரும் பாருங்க. பண்டங்கள், பணிகளை உற்பத்தி செய்யும் துறைகளில் பல வகையான உள்ளீடு பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த உள்ளீடு பொருட்கள் உற்பத்தி காரணிகள் என அழைக்கப்படுகின்றன. சோ பண்டங்கள், பணிகளை உற்பத்தி செய்யறதுக்கு பல பொருட்கள் பயன்படுத்துறாங்க. அந்த உள்ளீடு பொருட்களை உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உற்பத்தி காரணிகள் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் இந்திய பொருளாதாரம்னா என்னன்னு நம்ம படிக்கும் போதே, நார்மலா பொருளாதாரம்னா என்னன்னு நம்ம படிக்கும் போதே படிச்சிருப்போம். நிலம், உழைப்பு, முதல், தொழில் முனைவு, இது எல்லாமே உற்பத்தி காரணிகள். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் ஒரு 4 பார்ட் வீடியோ இருக்கும். அதை தெளிவா பாருங்க. அதுல உற்பத்தி காரணிகள் எல்லாமே டீட்டெயில்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பண்டங்கள், பணிகளை உற்பத்தி செய்ய உற்பத்தியாளர்கள் மேற்கூறிய காரணிகளுக்கு செலவு செய்கின்றனர். இந்த செலவுகள் பண்டங்களின் விலையில் சேர்க்கப்படுகின்றன. இப்ப ஒரு பொருள் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே அந்த பொருளுக்காக அவங்க செலவு பண்ணி வாங்கி மேக் பண்ணி அதை விற்பாங்க இல்லையா? சோ அந்த பொருளுக்காக செலவு பண்றது, அதை மேக் பண்ற காஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் பிளஸ் வரி எல்லாம் சேர்த்துதான் பாத்தீங்கன்னா அந்த பொருளோட விலையா விற்பாங்க இல்லையா? அப்ப அந்த பொருளுக்காக செலவு பண்றது என்ன பண்ணிருவாங்க? அந்த பண்டத்தோட விலையில சேர்த்துருவாங்க. அடுத்து காரணி செலவு என்பது ஒரு நிறுவனம் பண்டங்கள், பணிகளை உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி காரணிகளுக்கு செய்யும் செலவை குறிப்பது. சோ காரணி செலவு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, பண்டம், பணிகளை உற்பத்தி செய்யும் போது அந்த உற்பத்தி காரணிகள் இருக்கு இல்லையா? நிலம், உழைப்பு, முதல், தொழில் முனைவு, இதுக்காக செலவு செய்யறதுதான் குறிக்குது. அடுத்து இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்தல், நிலம், இயந்திரம் வாங்குதல், கூலி, சம்பளம் கொடுத்தல், மூலதனத்தை பெற செய்யும் செலவு, தொழில் முனைவோருக்கு கிடைக்கும் லாபம் ஆகியவை உற்பத்தி செலவிற்கான எடுத்துக்காட்டுகள். சோ அப்போ உற்பத்தி செலவு அப்படிங்கிறது அதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்ன? இயந்திரங்களை வாடகைக்கு எடுக்கிறது, நிலம், இயந்திரம் வாங்குதல், கூலி, சம்பளம், அதாவது அந்த உற்பத்தி காரணிகளை வச்சு பண்டங்கள், பணிகள் செய்யறாங்க இல்லையா? செய்யறதுக்கு என்னென்ன செலவு ஆகுதோ அதுதான். ஓகேவா? அடுத்து அரசிற்கு செலுத்தும் வரிகளை உற்பத்தி செலவில் சேர்ப்பதில்லை. ஏனெனில் வரிகள் நேரடியாக உற்பத்தி நடவடிக்கைகளில் பங்கு பெறுவது இல்லை. அப்ப வரிகளை இந்த இடத்துல சேர்த்த மாட்டாங்க. எப்பயுமே பாருங்க, நேர்முக வரியா இருக்கட்டும், மறைமுக வரியா இருக்கட்டும், எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கும் போதுமே கழிச்சுதான் போட்டிருப்பாங்க. பிளஸ் பண்ணி போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப அந்த செலுத்தக்கூடிய வரியை இந்த உற்பத்தி செலவுல சேர்த்த மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து உற்பத்தியில் உதவி தொகைகள் நேரடியான விளைவை ஏற்படுத்துவதால், சோ அதாவது உற்பத்தி செலவு அப்படிங்கிறது மானியம் சொல்றாங்க இல்லையா? சோ அந்த உதவி தொகைகள், அந்த மானியத்தை என்ன பண்ணிருவாங்கன்னா இது கூட சேர்த்துருவாங்க. ஏன்னா மானியம் அப்படிங்கிறது அந்த பொருள் செய்யறவங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இல்லையா? அப்ப அந்த மானியத்தை இதுல சேர்த்துருவாங்க. வரி அதுல சேர்த்த மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து அங்காடி விலை. உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள், பணிகள் அங்காடியில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள், பணிகள் அங்காடியில் விலைக்கு விற்கப்படுவதை குறிக்கிறது. சோ அங்காடி விலை அப்படிங்கிறது, மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இறுதிநிலை பண்டங்கள் இருக்கு இல்லையா? அந்த இறுதிநிலை பண்டங்கள், பணிகளை அங்காடியில வச்சு விற்கிறாங்க இல்லையா? அந்த விற்கக்கூடிய அந்த விலையை தான் என்ன சொல்றாங்க? அங்காடி விலை அப்படின்னு சொல்றாங்க. அங்காடி விலை என்பது நுகர்வோர்கள் பொருளுக்கான விலையை விற்பனையாளர்களிடம் செலுத்தி பொருளை பெறுவது. அப்ப ஒரு நுகர்வோர் வந்து வர்றாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா என்ன பண்ணுவாரு? அந்த பொருளுக்கான விலையை
கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்கிட்டு போவாரு. அங்காடி விலை நிர்ணயிக்கின்ற போது காரணி விலையில் அரசு விதித்த வரி. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளோட விலை கூட எதையும் சேர்த்துக்குவாரு, அந்த வரியையும் சேர்த்துருவாரு. ஓகேவா? சோ அரசாங்கம் விதிக்கக்கூடிய அது எவ்வளவு பெர்சன்டேஜ் வரி, 5 12 18 அந்த மாதிரி அந்த பெர்சன்டேஜ் வரியையும் என்ன பண்ணிருவாரு, இது கூட சேர்த்துதான் விற்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உதவித்தொகையை இதுல சேர்க்க மாட்டாரு. ஏன்னா அந்த உதவித்தொகை அப்படிங்கிறது கம்மி பண்ணிடுவாங்க. இதுல அந்த உதவித்தொகை அப்படிங்கிறது கவர்மெண்ட் கொடுத்ததுதான். ஓகேவா? அதை வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து வச்சு வைக்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு வரியை மட்டும் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்து அரசு விதிக்கும் வரிகள் உற்பத்தியாளர்களுக்கு செலவாக இருப்பதால் அவை விலையில் சேர்க்கப்படுகின்றன. சோ அது அரசு இப்பதான் சொன்னேன், அந்த வரிகள் வந்து என்ன பண்ணிருவாங்க, அதை வந்து அந்த விலையில சேர்த்துருவாங்க. அந்த உதவித்தொகையை இதுல சேர்க்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து அங்காடி விலை அப்படிங்கிறது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஓகேவா, மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கறத காரணி செலவு மைனஸ் உதவித்தொகைகள் அப்படின்னு சொல்லலாம். இத உதவித்தொகைகள்னு சொல்லலாம், இல்ல மானியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அங்காடி விலை அப்படிங்கறது எப்படி சொல்லலாம், காரணி செலவு மைனஸ் மானியம். அடுத்து காரணி செலவு எப்படி சொல்லலாம்னா சந்தை விலை மைனஸ் மறைமுக வரி பிளஸ் உதவித்தொகை பிளஸ் மானியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த பாயிண்ட மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காரணி விலையில் நாட்டு வருமானம் NNPFS. ஓகேவா? அதாவது நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா காரணி விலையில் நாட்டு வருமானம் அப்படிங்கிறது ஒரு நாட்டின் அனைத்து உற்பத்தி துறைகளும் உற்பத்தி செய்த மொத்த மதிப்பு. ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா உற்பத்தி துறைகளும் செஞ்ச உற்பத்தி மொத்த மதிப்புல இருந்து தேய்மானத்தை கழிக்கிறது, நிகர மறைமுக வரியை கழிக்கிறது, அதுக்கப்புறம் நிகர வெளிநாட்டு வருமானம் இருக்கு இல்லையா, காரணிகளின் வருமானம், அதை மட்டும் கூட்டிடுவாங்க. இதுவே நிகர மறைமுக வரி அப்படிங்கிறது என்னன்னா மறைமுக வரி மைனஸ் உதவித்தொகையை கழிக்கிறது. இதுவே மொத்த மதிப்பு கூட்டல்னா உற்பத்தியின் மதிப்புல இருந்து இடைநிலை நுகர்வை கழிக்கிறது. ஓகேவா? உற்பத்தியின் மதிப்பை அதை ஒவ்வொன்றும் இதுக்கு முன்னாடி இருக்கிறது சேர்ந்து வரும். ஓகேவா? இது உற்பத்தியின் மதிப்புனா விற்பனை இருப்பில் மாற்றம் இதை சேர்த்தது. இதுவே இருப்பில் மாற்றம் அப்படின்னா முடியும் இருப்பு மைனஸ் தொடக்க இருப்பு அந்த மாதிரி போடுறதுதான். ஓகேவா? சும்மா என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நாட்டு வருமான பகுத்தாய்வின் முக்கியத்துவம். சோ என்னென்ன முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் நாட்டு வருமானம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நாட்டு வருமானம் பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது சமூக கணக்கு என சொல்லப்படுகிறது. சோசியல் அக்கவுண்டிங் அப்படிங்கிறத நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நாட்டு வருமானம் எப்படி எல்லாம் பகுத்தாயிராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, நாட்டு வருமானம் கணக்கீட்டின் மூலம் பொருளாதாரத்தில் இருக்கும் பல்வேறு துறைகளின் முக்கியத்துவம் பற்றியும் நாட்டு வருமானத்தில் அத்துறைகளின் பங்களிப்பு பற்றியும் அறிய முடிகிறது. அப்ப அந்த நாட்டு வருமானம் தெரிஞ்சுக்கிறதால என்ன ஆகுது, எந்தெந்த துறையில இருந்து எவ்வளவு வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோமா, அப்ப அந்தந்த துறைகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அப்ப நிறைய துறைகள் இருக்கு, அந்த நிறைய துறைகள் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பணிகள் உற்பத்தி ஆகுது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல எவ்வளவு செலவுகள் ஆகுது, எவ்வளவு வருமானங்கள் வருது, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதோட நன்மைகள். ஓகேவா? சோ இதனால வந்து அந்த நாட்டு வருமானத்தாலதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க, மேலும் பண்டங்கள் பணிகள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றன, பகிரப்படுகின்றன, செலவு செய்யப்படுகின்றன, சேமிக்கப்படுகின்றன, வரிகள் விதிக்கப்படுகின்றன முதலானவற்றை அறிய இயலும். எதனாலதான் அறிய முடியுது, அது வந்து நாட்டு வருமானத்தாலதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து நாட்டளவிலான பணவியல் கொள்கைகள், பொது நிதி கொள்கைகள் ஆகியவற்றை உருவாக்கவும் பொருளாதாரத்தை சரியான பாதையில் இட்டு செல்லவும் கடைபிடிக்க வேண்டிய சரியான வழிமுறைகளை கையாளவும் நாட்டு வருமானம் ஆய்வு உதவுகிறது. சோ இந்த ஆய்வு எதுக்கெல்லாம் உதவுது, பணவியல் கொள்கைக்கு, பொதுநிலை கொள்கைக்கு, இதை உருவாக்குறதுக்கு, பொருளாதாரத்தை சரியான பாதையில. ஏன்னா வந்து பொருளாதாரம் இப்ப அதாவது நாட்டு வருமானம் இப்ப எந்த அளவுக்கு இருக்கு, பொருளாதாரத்தை இன்னும் எப்படி உயர்த்தலாம், அந்த மாதிரி திட்டமிடுதலுக்கு என்ன ஆகுது, கண்டிப்பா இந்த நாட்டு வருமானம் யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து திட்டமிடுதலுக்கும் திட்டங்களின் விளைவுகளை மதிப்பிடுவதற்கும் நாட்டின் மொத்த வருமானம், உற்பத்தி, சேமிப்பு, நுகர்ச்சியின் அளவு ஆகிய புள்ளி விவரங்கள் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது. அப்ப இந்த நாட்டு வருமானத்தை கணக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்து வந்து நாட்டு வருமானத்தை நம்ம எப்படி எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ அதை எப்படி எல்லாம் அதிகரிக்கலாம், அப்ப
எப்படியெல்லாம் வந்து பொருளாதாரத்தை நம்ம மேம்பாடு அடைய வைக்கலாம், முன்னேற்றம் அடைய வைக்கலாம், வளர்ச்சி அடைய வைக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணலாம், அந்த திட்டமிடுதலுக்கு இந்த நாட்டு வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. குறுகிய கால நீண்ட கால பொருளாதார மாதிரிகளை உருவாக்க நாட்டு வருமானம், சோ குறுகிய கால பொருளாதார மாதிரியா இருந்தாலும் சரி, நீண்ட கால பொருளாதார மாதிரியா இருந்தாலும் சரி, அதை உருவாக்குறதுக்கு எது பயன்படுது, இந்த நாட்டு வருமானம் பயன்படுது. துறை வாரியான பொருளாதார விவரங்களையும் ஒரு நாட்டில் வட்டாரங்களின் வருமானத்தை ஒப்பிடவும் ஒரு நாடுகளின் வருமானத்தோடு ஒப்பிடவும் நாட்டு வருமான விவரங்கள் பயன்படுது. அப்ப ஒவ்வொரு துறை வாரியாவும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம், நாட்டு விட்டு நாடும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். சோ என்ன பண்ணிக்கலாம், ஒரு நாட்டை வச்சு இன்னொரு நாட்டோட வருமானத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நாட்டு வருமானம் மூலம் தலா வருமானம் கணக்கிடப்படுகிறது. தலா வருமானம் ஒரு நாட்டின் பொருளாதார நலனை அறிய பயன்படுகிறது. சோ தலா வருமானம்னா என்ன, நாட்டு வருமானத்துல இருந்து அந்த வருஷத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையால டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் தலா வருமானம் இல்லையா? அப்ப அதை வச்சு நம்ம தலா வருமானம் கால்குலேட் பண்ண முடியுது. தலா வருமானம் வந்து அதிகரிச்சதுன்னா என்ன அர்த்தம், அந்த பொருளாதார நலன் எப்படி வந்து மேம்பாடு அடையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு நாட்டில் இருக்கும் பல்வேறு உற்பத்தி காரணிகளுக்கான வருமான பகிர்வை தெரிந்து கொள்ள நாட்டு வருமானம் பயன்படுகிறது. ஓகேவா? சோ அதாவது பல்வேறு உற்பத்தி காரணிகளுக்கு வருமான பகிர்வு எப்படி எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து பேரியல் பொருளாதார காரணிகள் இருக்கு இல்லையா, வரி ஜிடிபி விகிதம், நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஜிடிபி விகிதம், நிதி பற்றாக்குறை ஜிடிபி விகிதம், கடன் ஜிடிபி விகிதம், இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாட்டு வருமானம் பயன்படுது. அடுத்து நாட்டு வருமான கணக்கீட்டுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, நாட்டு வருமானம் கணக்கீடு செய்யும் போது இந்தியாவின் சிறப்பு இயல்புகளை மனதில் கொள்ள வேண்டும். இந்தியா ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத அன்றாட பிழைப்பை நடத்தும் சிறு தொழில்களையும் பண்டமாற்று அங்காடிகளையும் உள்ளடக்கிய நாடு. எனவே ஒரு சரியான நாட்டு வருமான மதிப்பீடு தருவதில் சிக்கல்கள் இருக்கின்றன. சோ என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. சோ மாற்று செலுத்துதல்கள், தேய்மானங்கள் மதிப்பீடு செய்வதில் சிக்கல், பணம் செலுத்தப்படாத சேவைகள், சட்டவிரோத நடவடிக்கைகளால் கிடைக்கும் வருமானம், சொந்த நுகர்வுக்கான உற்பத்தி மற்றும் விலை மாற்றம், மூலதன லாபம், புள்ளி விவர சிக்கல்கள். சோ இந்த மாற்று செலுத்துதல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ அரசாங்கம் உதவி தொகையெல்லாம் கொடுக்குது இல்லையா, ஓய்வூதியம் கொடுக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேலை இல்லாம இருக்கவங்க பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை கொடுக்குது, மானியம் கொடுக்குது. இந்த மாதிரி அரசு கொடுக்கக்கூடிய அந்த பேமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதை எல்லாமே இந்த நாட்டு வருவாயில நம்ம சேர்க்கறது கிடையாது. ஓகேவா? சோ சேர்க்கறது கிடையாது அப்படிங்கிறதால அதன் மூலியமா வரக்கூடிய வட்டியையும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த நாட்டு வருமானத்துல சேர்க்க மாட்டாங்க. அடுத்து தேய்மானங்கள் மதிப்பீடு செய்வதில் சிக்கல். சோ தேய்மானங்கள் மதிப்பீடு செய்வதில் சிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, தேய்மானம், கொடுப்பளவு, விபத்து இழப்பீடு, பழுது கட்டணங்கள், இது எல்லாத்துலயும் என்ன பண்ண மாட்டாங்க, அதுல சேர்த்த மாட்டாங்க. அடுத்து பணம் செலுத்தப்படாத சேவைகள். அதாவது பணம் செலுத்தப்படாத சேவைகள்னா இப்ப இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லையா, சோ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சமைக்கிறது, தையல் மிஷின் தைக்கிறது, பழுது பார்க்கறது, அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது, சோ வீடு சுத்தம் பண்றது, குழந்தைங்களை பாத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து பண்றாங்க. பட் அவங்களுக்கான ஊதியம் வந்து கொடுக்கறது கிடையாது இல்லையா. சோ பணமா அவங்க வருமானம் எதுவுமே ஈட்டுறது கிடையாது. சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை என்ன பண்ண மாட்டாங்க, பணமா கொடுக்க மாட்டாங்க, அதை வந்து இதுலயும் சேர்த்துக்க மாட்டாங்க. கரெக்டா? சோ நாட்டு வருமானத்திலையும் அதை சேர்த்துக்க மாட்டாங்க. அடுத்து சட்டவிரோத நடவடிக்கைகளால் கிடைக்கும் வருமானம், அதாவது சூதாட்டம் ஆடுறது, கடத்தல் பண்றது, சட்டவிரோதமா ஏதாவது தொழில் பண்ணி வந்து பணம் சம்பாதிக்கிறது, இது எல்லாத்தையுமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நாட்டு வருமானத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. சொந்த நுகர்வுக்கான உற்பத்தி மற்றும் விலை மாற்றம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப உழவர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக மட்டும் பயிர் செஞ்சு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி வெளியே விற்கிறதுக்காக மட்டுமே செய்ய மாட்டாங்க. வெளியே பொதுவா போட்டு அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு மீதி என்ன பண்ணிடுவாங்க, விற்கிறதுக்கு எடுத்துருவாங்க இல்லையா. அப்ப அவங்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த சொந்த நுகர்வை என்ன பண்ண மாட்டாங்கன்னா நாட்டு வருமானத்துல சேர்க்க மாட்டாங்க. சோ அப்ப அந்த விலை மாற்றம் அதிகரிக்குது. இப்போ வந்து ஏதோ ஒரு பொருள் விலை வந்து திடீர்னு அதிகரிக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே என்ன பண்ண மாட்டாங்க, அந்த நாட்டு வருமானத்துல இது பண்ண மாட்டாங்க. அடுத்து மூலதன லாபம். மூலதன லாபம் அப்படின்னா இப்ப வந்து என்கிட்ட வீடு இருக்கு, சொத்து இருக்கு அப்படின்னா அதை வந்து அதிக லாபம் கொடுத்து நான் விற்கிறேன் அப்படின்னா அந்த அதிகமா வரக்கூடிய அந்த லாபத்தை இந்த இதுல சேர்த்த மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து புள்ளி விவர சிக்கல்கள். சோ ஒவ்வொன்றுலயும் நான் புள்ளி விவரம் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த புள்ளி விவரத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்படும். சோ அது ஃபுல்லாவும் புள்ளி விவரம் நம்மளால எடுக்கவும் முடியாது. ஓகேவா? அததான் சொல்லியிருப்பாங்க. பாருங்க, வேளாண்மை துறையில் உற்பத்தி அளவை கணக்கிடுவது எளிதல்ல, மேலும் கால்நடை துறையின் உற்பத்தி பற்றிய புள்ளி விவரங்கள் சரியாக
சரியாகவும் முழுமையாகவும் கிடைக்காது. சோ வேளாண்மை துறையில அந்த அந்த புள்ளியியல் எடுக்கிறது ரொம்ப சிரமமானது. பல்வேறு மொழி, கலாச்சாரம் முதலான காரணத்தினாலும் புள்ளி விவரங்களை மதிப்பிடுவதில் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. சோ மொழி, கலாச்சாரம் இதனாலயும் பாத்தீங்க அப்படின்னா புள்ளி விவரங்கள் சேகரிக்கிறதுல பிரச்சனைகள் ஏற்படுது. அதே மாதிரி அரசு அலுவலர்களுக்கும் மக்களோட உறவும் பாத்தீங்கன்னா ஒரு இணக்கமா இல்லாததாலையும் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு புள்ளி விவரம் சேமிக்க மாட்டாங்க. மக்கள் வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து புள்ளி விவரங்களை சேகரிக்கும் பெரும்பான்மையான அலுவலர்கள் பயிற்சி அற்றவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் இல்லாததாலையும் பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா? சோ அதாவது பயிற்சி அற்றவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் இருக்கிறதால அவங்க கரெக்டா அந்த புள்ளி விவரத்தை சேகரிக்கவும் மாட்டாங்க. சோ இது எல்லாமே புள்ளி விவரம் கரெக்டா சேகரிக்காததால வரக்கூடிய சிக்கல்கள். சோ இது எல்லாமே வந்து நிறைய சிக்கல்கள் வந்து உருவாகுது. இதனால என்ன ஆகுதுன்னா நாட்டு வருமானம் மதிப்பீட்டில் துல்லியத்தன்மை இல்லாமலும் புள்ளி விவரங்கள் போதுமானதாக இல்லாமலும் இருக்கின்றன. 10 விழுக்காடு அதிகமாகவோ குறைத்தோ மதிப்பிடப்படுகிறது. சோ 10% ஒண்ணு அதிகமா இருக்கு இல்லைன்னா கம்மியா தான் என்ன பண்றாங்க இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே கணக்கிடப்படுறாங்க. இத்தகைய காரணங்களால் இந்தியாவின் ஜிடிபியின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு ஏறக்குறைய 2 ட்ரில்லியன் US டாலரிலிருந்து 5 ட்ரில்லியன் US டாலர் வரை வேறுபடுகிறது. சோ பாக்கிறதுக்கு 10% கம்மியா இருக்க மாதிரி இருந்தாலுமே அது 2 ட்ரில்லியன் US டாலர்ல இருந்து 5 ட்ரில்லியன் US டாலர் வரைக்கும் என்ன அது வித்தியாசப்படுது. ஓகேவா? சோ அதனால இதெல்லாமே இருக்கக்கூடிய சிக்கல்கள். சோ ஃபுல்லா என்ன சொல்றது A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டா பர்ஃபெக்டா எடுக்க முடியாது. ஓகேவா? அடுத்து நாட்டு வருமானமும் சமூக கணக்கிடுதலும் பாருங்க. சமூக கணக்கிடுதல் மூலமாகவும் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது. சோ சமூக கணக்கிடுதல் மூலமாகவும் என்ன பண்றாங்க நாட்டு வருமானத்தை கணக்கிடுறாங்க. சமூக கணக்கிடுதல் முறையில் நிறுவனங்கள், குடும்பங்கள், அரசு ஆகிய அமைப்புகளின் பரிமாற்றங்கள் பதியப்பட்டு இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்புகளும் கண்டறியப்படுகின்றன. சோ என்னென்ன இருக்கு பாருங்க. இது அறிஞர்களுக்கு கொள்கைகளை உருவாக்க பயனுள்ளதாக இருக்கு. இது பொருளாதார அமைப்பின் பல்வேறு துறைகளுக்கு இடையே உள்ள புள்ளியியல் காரணிகளுக்கும் பொருளாதார காரணிகளுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை விளக்குகிறது. சோ என்னென்ன இருக்குன்னு பாருங்க. சமூக கணக்கிடுதல்ல என்னென்ன துறைகள் இருக்குன்னா நிறுவனங்கள் இருக்கு, குடும்பங்கள் இருக்கு, அரசு இருக்கு, வெளிநாட்டு வணிகம் இருக்கு, மூலதனத்துறை இருக்கு. இதை மட்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நிறுவனங்கள் அப்படின்னா உற்பத்தி காரணிகளை பணியில் அமர்த்தி பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்கின்றன. அப்ப உற்பத்தி காரணிகளை என்ன பண்ணுது வேலைக்கு அனுப்பி அதாவது என்னென்ன செய்யணும் பண்டங்கள் பணிகள் செய்யறதுக்கு என்னென்ன உற்பத்தி காரணிகள் செலுத்தணுமோ அதை செலுத்தி பண்டங்கள் பணிகளை உருவாக்குது. இதுதான் நிறுவனங்களோட வேலை. அடுத்து குடும்பங்கள் பாத்தீங்க அப்படின்னா தங்கள் உழைப்பினை அளித்து கூலியை பெற்று அதன் மூலம் பண்டங்கள் பணிகள் வாங்குகின்றன. சோ குடும்பங்கள் என்ன ஆகும்? இப்ப நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னா அந்த நார்மலா குடும்பத்துல இருக்கவங்க தான் போய் வேலை பார்ப்பாங்க இல்லையா? சோ அப்ப அந்த வேலை பார்த்து அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நுகர்வுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. அதாவது ஊதியத்தினை பெற்று பண்டங்களை வாங்குகின்றன. நிறுவனங்கள் குடும்பங்களின் பணியை பெற்று கூலியை தருகின்றன. அதாவது இது வந்து நிறுவனங்கள் வச்சுக்கோங்களேன், இது வந்து குடும்பங்கள். சோ என்ன பண்றாங்க? இந்த குடும்பத்துல இருக்கவங்க தான் போய் இங்க வேலை பார்க்கறாங்க. இவங்களுக்கு வருமானம் கொடுக்கறாங்க. ஓகேவா? சோ வேலை பார்த்து வருமானம் வாங்கிக்கிறாங்க. சோ என்ன பண்ணுவாங்க? இவங்க தயாரிக்கிற பண்டத்தை இவங்க வாங்கிக்கிறாங்க. இவங்க தான் தயாரிக்கிறாங்க. ஓகேவா? சோ தயாரிச்சு அவங்க வாங்கக்கூடிய அந்த கூலியை வச்சு வாங்கிக்கிறாங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா குடும்பங்கள் கூலியை பெற்று நிறுவனங்களின் உற்பத்தி பண்டங்கள் பணிகளை வாங்குகின்றன. அடுத்த அரசு பாத்தீங்கன்னா அரசு துறையில் பல நிலைகள் உள்ளன. கிராமம், வட்டம், மாவட்டம், மாநிலம், மத்திய அரசு என பல நிலைகள் உள்ளன. எடி மற்றும் பீகாக் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எடி மற்றும் பீகாக் என்ன சொல்றாங்க? ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள் அப்படிங்கிறது தான் அரசு அப்படின்னு சொல்றாங்க. வரி, தண்டனை, கட்டணம், கடன் ஆகியவை மூலமாக அரசு நிதியை திரட்டி பண்டங்களையும் பணிகளையும் வாங்குகிறது. பாதுகாப்பு, பொது சுகாதாரம், கல்வி ஆகியவற்றை மக்களுக்கு வழங்குவதுதான் அரசின் முக்கியமான பணி. பொது நிறுவனங்களான அஞ்சல் நிறுவனங்கள், ரயில்வே துறைகள் அரசு துறையாக சேர்க்கப்படாமல் நிறுவனங்களாக கருதப்படுகின்றன. ஓகேவா? சோ அதாவது
பாதுகாப்பு, பொது சுகாதாரம், கல்வி இது எல்லாமே மக்களுக்கு வழங்குறது அரசோட முக்கிய பணி. அது போக பொது நிறுவனமா இருக்கக்கூடிய அஞ்சல் அலுவலகம், ரயில்வே துறை அது 2மே பாத்தீங்கன்னா அரசு துறையா இல்லாம பொது நிறுவனம் தான் இல்லையா? அது வந்து அரசு துறையா இல்லாம நிறுவனங்களா கருதுறாங்க. அடுத்து வெளிநாட்டு வாணிகம். ஏற்றுமதி, இறக்குமதிகள் மூலம் கிடைக்கும் வருமானம், வெளிநாட்டு கடன்கள், வெளிநாட்டு மூலதன வருமானம், செலுத்துதல்கள் ஆகியவை வெளிநாட்டு துறையாக கருதப்படுகிறது. அப்ப வெளிநாட்டுல இருந்து நம்ம இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சாலோ இல்ல இங்க இருந்து அங்க கொடுத்தாலோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மூலதனத்துறை. மூலதனத்துறை சேமிப்பையும் முதலீட்டையும் உள்ளடக்கியது. சேமிப்பு முதலீடு 2யுமே உள்ளடக்கியதுதான் மூலதனத்துறை. காப்பீட்டு நிறுவனம், வங்கிகள், நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றின் பண பரிமாற்றங்கள் இதில் அடங்கும். மூலதனத்துறை நிறுவனங்களாக கருதப்படுவதில்லை. மூலதனத்துறை நிறுவனங்களா கருதப்படுவது இல்லை. அஞ்சல் துறையும் ரயில்வே துறையும் நிறுவனங்கள். இந்த மூலதனத்துறை வந்து நிறுவனங்கள் கிடையாது. மாறாக தொழில் நிறுவனங்களுக்கு இவை நிதி உதவி அளிக்கின்றன. இதெல்லாமே கூற்று காரணமா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எது வந்து நிதி நிறுவனம், எது வந்து நிறுவனம், எது வந்து நிறுவனம் கிடையாது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து ஜிடிபியில் துறைகளின் பங்கை மதிப்பிடுவதற்கு ஒரு நாட்டின் பொருளாதாரமானது முதல், 2ஆம், 3ஆம் துறை என பிரிக்கப்படுகிறது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். முதல் துறை பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை துறை, 2ஆம் துறை பாத்தீங்கன்னா தொழில்துறை, 3ஆம் துறை பாத்தீங்கன்னா சேவைகள் துறை இல்லைன்னா பணிகள் துறை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாட்டு வருமானமும் பொது நலனும். ஒரு நாட்டின் வளர்ச்சியும் பொருளாதார அந்தஸ்தும் அந்நாட்டின் நாட்டு வருமானத்தை பொறுத்தே அமைகிறது. ஜிடிபியின் தலா வீத வருமானம், ஓகேவா? தலா வீதம் வரும். அதன் ஆண்டு வளர்ச்சி வீதம் அடிப்படையில் நாடுகளின் பொருளாதார முன்னேற்றம் அளவிடப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னா அதிக தலாவீத வருமானம் உடைய நாடு நல்ல வாழ்க்கை துறைத்துடனும் அதிக பொருளாதார நலனையும் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தலாவீத வருமானம் அப்படிங்கிறது ஜிடிபியில தலாவீத வருமானம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா அதன் ஆண்டு வளர்ச்சி வீதம் அடிப்படையில் நாடுகளின் பொருளாதார முன்னேற்றத்தை வந்து அளவிடுறாங்க. அந்த அளவிடும் போது அதிக தலாவீத வருமானம் இருந்தது அப்படின்னா அந்த நாடு நல்ல வாழ்க்கை தரத்தோட இருக்கு, நல்ல பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆனா ஜிடிபி அல்லது தலாவீத வருமானம் அதிகரித்தால் பொருளாதார நலனும் அதிகரிக்க வேண்டும் என்பது இல்லை. ஓகேவா? ஜிடிபி அதிகரிக்குது அப்படிங்கறதால பொருளாதார நலன் அதிகரிக்குது அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஜிடிபி பணம் சார்ந்தது. ஓகேவா? பொருளாதார நலம் அப்படின்னு வரும்போது இங்க நலனும் சேர்ந்து வர்றதால அது வந்து இது அதிகரிக்கிறதால அதுவும் அதிகரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? பொருளாதார நலன் குறியீட்டு எண்ணாக தலாவீத வருமானம் உள்ள போதிலும் என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. பொது நலன் பண்டங்கள் பணிகளின் அளிப்பை சார்ந்து உள்ளது. நுகர்வு பண்டங்களை காட்டிலும் மூலதன பண்டங்கள் அதிகமாக இருந்தால் பொருளாதார நலனின் முன்னேற்றம் குறைவாக இருக்கும். நுகர்வு பண்டங்கள் அதாவது வாங்குற பண்டங்களை விட மூலதன பண்டங்கள் அதிகமா இருந்ததுன்னா பொருளாதார நலன முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆடம்பர பண்டங்கள் இருந்தது அப்படின்னா அது வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது, பணக்காரர்கள் மட்டுமே அதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இயற்கை வளங்களான காற்று, நீர், மண் ஆகியவற்றை மாசுபடுத்தி அதிகமான ஜிடிபியை பெற்றால் பொருளாதார நலன் குறையும். இயற்கையா இருக்கக்கூடிய அந்த பொருட்களை மாசுபடுத்தியும் நம்ம வந்து பொருட்கள் நிறைய தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலயும் பொருளாதார நலன் அப்படிங்கிறது குறையும். இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி அதிகரிப்பதனால் நாட்டு உற்பத்தி என்ன ஆகுது? நாட்டு உற்பத்தி அதிகரிச்சாலுமே பொருளாதார நலன் அப்படிங்கிறது குறையும். பெண்களுக்கு வேலை வாய்ப்பை தருவது, உழைப்பாளர்களை அதிக நேரம் வேலை செய்ய வைத்தல் முதலானவற்றின் மூலமாக தலாவீத வருமானத்தை அதிகரிக்கலாம், ஆனால் பொருளாதார நலனில் முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே PQLI இதை எங்க பார்த்தமா இருக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேவா? PQLI அப்படிங்கிறது செய்திறன் குறியீட்டெண். ஓகேவா? பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், செய்திறன் குறியீட்டெண் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம மனிதவள குறியீடு இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது இதை நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்ப மனிதவள குறியீடு பாத்தீங்கன்னா வருமானம் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். PQLIல வருமானம் சேர்க்கப்படாது அப்படின்னு பார்த்தோம். அது உடல் மற்றும் பணம் சார்ந்தது, அதாவது பணம் மற்றும் உடல் சார்ந்த மேம்பாட்டை குறிக்கும். இது வந்து வெறும் உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும் குறிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதுதான் என்பது பொருளாதார நலனை கணக்கிடுவதில் முக்கிய குறியீட்டு எண்ணாக உள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம், வாழும் காலம், கல்வியறிவு ஆகியவை PQLIயில் அடங்கியிருக்கு. இதுல பணம் வராது இல்லையா, பணத்தை தவிர மீதி இருக்கக்கூடியதுதான் அப்படிங்கும் போது
சோ இதுலதான் மக்களோட வாழ்க்கை தரம், வாழும் காலம், கல்வி அறிவு இது எல்லாத்தையும் இதுலதான் கணக்கிடுறாங்க. சோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஒரு நாட்டோட அந்த நாட்டு உற்பத்தி இருக்கு இல்லையா, சோ அது அதிகரிக்கிறதாலேயே பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார நலன் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையுதா அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காது. ஓகேவா? அடுத்து நாட்டு வருவாயும் நாட்டின் செல்வம் அரிக்கப்படுதலும். அதிகமான ஜிடிபியை அடைய வேண்டும் என்பதற்காக நாட்டின் இயற்கை வளங்கள் அதிக அளவில் அரிக்கப்படுகின்றன அல்லது சேதப்படுத்தப்படுகின்றன. இதனால் எதிர்கால வளர்ச்சி குறைகிறது. ஆகையால் நாட்டு வருமானத்தை கணக்கிடும் போது இயற்கை வளங்களின் இழப்பை நாட்டு வருவாயிலிருந்து கழிக்க வேண்டும். சோ அதாவது இப்ப ஜிடிபியை அதிகரிக்கணும், மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கு இல்லையா, அதை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை வளங்களை அதிகமா பயன்படுத்தி அதை அதிகரிச்சோம் அப்படின்னா எதிர்காலத்துல அந்த வளங்கள் எல்லாமே இருக்காது, கம்மியாயிரும். அப்ப என்ன ஆகும்? பொருளாதார நலன் அப்படிங்கிறது இருக்காது இல்லையா? சோ அப்ப நம்ம ஜிடிபி கணக்கிடும் போதே என்ன ஆயிரும், அதாவது நாட்டு வருமானம் கணக்கிடும் போதே என்ன பண்ணணும்னா இந்த இயற்கை வளங்களோட இழப்பை நாட்டு வருவாயில இருந்து கழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து US டாலர் அடிப்படையில் நாட்டு வருமானம். சோ நாட்டு வருமானத்தை குறிப்பிடும் பணத்தின் மதிப்பை வைத்தும் ஒரு நாட்டின் பொருளாதார நிலைமையை அறியலாம். இந்திய நாட்டு வருமானத்தை அமெரிக்க பணமான டாலரில் சொல்ல வேண்டும். இதன் விளைவாக இந்திய நாட்டு வருமானம் மிக குறைவாக தோன்றலாம். ஆனால் வாங்கும் சக்தியின் அடிப்படையில் அளவிட்டால் இந்திய நாட்டு வருமானம் அதிகமாக தோன்றும். ஓகேவா? சோ அதாவது US டாலர்ல நாட்டு வருமானத்தை குறிப்பிடும் போது என்ன பண்றாங்க, பணத்தோட மதிப்பை US டாலரை வச்சுதான் கணக்கிடுறாங்க இல்லையா? அப்ப இந்திய நாட்டோட வருமானத்தை அமெரிக்க பணமான டாலர்ல வச்சுதான் சொல்றாங்க. சோ இது நாட்டு வருமானம் கணக்கிடும் போது கம்மியா தோணலாம், ஆனா வாங்கும் சக்தியோட அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சமூக செலவும் சுற்றுச்சூழல் செலவும். பொருளாதார நுகர்வு பண்டங்களை உற்பத்தி செய்யும் போது பல சுற்றுச்சூழல் கேடுகளும் சமுதாய கேடுகளும் உருவாக்கப்படுகின்றன. நாட்டு வருமானம் கணக்கிடும் போது இவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். சோ அப்ப பொருளாதார நுகர்வு பண்டங்கள் உற்பத்தி செய்யும் போது சுற்றுச்சூழல்ல பல கேடுகள் நடக்கின்றது. சோ இதையும் என்ன பண்ணணும், நாட்டு வருமானம் கணக்கிடும் போது இதையும் கருத்துல கொண்டுதான் இதையும் கணக்கிட எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இதையும் மைனஸ் பண்ணி தான் பண்ணணும். சோ அப்ப சுற்றுச்சூழல், அந்த சமூக செலவு இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், அந்த நாட்டு வருமானத்துல கழிச்சுதான் கணக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா நாட்டு வருமானம். சோ அதை எந்த மாதிரி எல்லாம் கணக்கிடலாம், அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன, இதை ஃபுல்லாவே இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஓகேங்களா? சோ இது ஃபுல்லா தெளிவா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நாட்டு வருமானத்தை மறுபடியும் நீங்க எந்த இடத்துலயும் பார்க்கணுங்கிறது கிடையாது. ஒரு டைம் புக்ல நீங்க ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், பாயிண்ட்ஸை ஃபுல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம வேற ஒரு டாபிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.